இந்த நாள் ஆராதனை முழுவதும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து அவருடைய நாமத்தை இந்த இடத்துல மகிமைப்படுத்தும்படியாய் நம்மை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் நம்ம ஒவ்வொருவரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம். அவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசையோடு, ஆண்டவரே என் மூலமாய் உங்கள் நாம இந்த இடத்துல மகிமைப்படட்டும். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய இரக்கங்களுக்காய், நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய மேலான கிருபைகளுக்காய் உம்மை துதித்து பாடி உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் என்னை காத்து இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் இருக்கும்படியாய் என்னை கூட்டி சேர்த்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஆண்டவரே மேலான ரட்சிப்புக்கு பாத்திரவானாய் மாற்றி உம்முடைய சமூகத்திலே இருப்பதற்கு எங்களை கூட்டி சேர்த்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, மகா பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக. எங்கள் தகுதி எங்கள் கிரியையினால் அல்ல என்று அறிந்து விசுவாசத்தோடே ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துகிற ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே எங்களை சுத்திகரிப்பீராக. உடைய திரு ரத்தத்தாலே எங்கள் ஒரு முறை கூட கழுவி ஆண்டவரே நீர் விரும்பாத காரியங்கள் எதுவாக எங்கள் உள்ளத்திலே, எங்கள் சரீரத்திலே, எங்கள் மனதிலே இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே எங்கள் துதியும் ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமானதாய் நீர் ஏற்றுக்கொள்வதாய் இருக்கும்படியாய் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய மேலான பிரசன்னத்திற்காய், கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வந்து அசைவாடுகிற, எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா மகிமையும் கனமும் எங்கள் பிதா ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே உமக்கு சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் பாடல்களும் துதியும் ஸ்தோத்திரமும் விண்ணப்பங்களும் எங்கள் வேத தியானமும் ஆண்டவரை எல்லாம் உனக்கு மகிமையாய் உமக்கு பிரியமாயிருப்பதாக. ஆண்டவரே ஒழுங்காய் கிரமமாய் ஆண்டவரே உமக்கு பிரியமான வழியிலே நாங்கள் இன்றைக்கு ஆராதனை செய்யவும் எங்களை தகுதிப்படுத்துவீராக. எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக. அப்பா உம்முடைய ஆளுகை உண்டாவதாக. உம்முடைய சித்தத்தின்படி நீர் நடத்துவீராக. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீர் உயர்ந்த தேவன், உயர்ந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். எங்கள் மத்தியிலே வந்து அசைவாடுகிற தயவிற்காய் உமக்கு நன்றி. மேலான தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்துவதற்காய் நன்றி. வரவேண்டிய பிள்ளைகளை தடையில்லாமல் கூட்டி சேர்ப்பீராக. அப்பா நீரே மகிமைப்படுவீராக. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. அப்பா நீர் உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே உங்க நாமம் உயர்ந்திருப்பதாக. நீர் நல்லவர் அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா, இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு ஒரு முறை கூட இயேசப்பா, இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா
ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் அப்பா எப்போதும் உண்டாகட்டும். எல்லா மாட்சிமையும் துதியும் அப்பா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் ஹல்லேலூயா. ஓ நித்திய ராஜாவே, இனிமேலும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம். We worship you Lord. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். Glory, glory, glory இயேசுவே. பரிசுத்தரே, பிதாவே, பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசப்பா ஸ்தோத்திரம்,
ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா. ஒரு முறை கூட ஏசப்பா, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவருக்கு சகல கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. பரிசுத்தமுள்ள தகப்பனே, நல்ல பிதாவே, இந்த நாள் கூடுகையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்ததற்காய் நன்றி அப்பா. நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே மீட்கப்பட்டோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்து உம்முடைய நாமத்திற்கே மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. உடைய சமூகத்திலே உடைய பிரசன்னத்திலே இருக்கும்படியாய் நீர் தெரிந்து கொண்டவன் பாக்கியவான் ஆண்டவரே. எங்களை பாக்கியவான்களாய் பார்க்கிற உம்முடைய கண்களுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. வர வேண்டிய பிள்ளைகளை தடையில்லாமல் கூட்டி சேரும் இந்த நாள் கூடுகை முழுவதிலும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நல்ல நாமம் உயர்ந்திருப்பதாக ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஒருமித்து ஒரு மனதோடு உம்முடைய நாமத்தை உயர்த்த துதிக்க கிருபை தருவீராக. எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வீராக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தடைகளை நீக்கி போடுகிறவர், எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே நாம் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல் பாராட்டு நம்முடைய அன்புக்காய். நான் இந்த வாரம் இந்த ஆராதனைக்காக தியானிக்கும் போது எனக்கு திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்த ஒரு வார்த்தை, அவர் என்னை தள்ளி விடவில்லை. அதுதான் ஹல்லேலூயா. அவருடைய கிருபை யோசிக்கும் போது அவர் தெரிந்து கொண்டது பெரிய கிருபை முதலாவது. ஆனால் ரெண்டாவது பெரிய கிருபை என்ன தெரியுமா? அவர் எத்தனை முறை நாம் விலகி போகும்போதும், எத்தனை முறை நம்ம அவர் எதிர்பார்த்த விதத்தில் நம்ம எத்தனை முறை நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்க. பல முறை நாம் தவறி இருப்போம். ஆனால் ஆண்டவர் தள்ளி விடவில்லை, விட்டு விடவில்லை. ஹல்லேலூயா. அவர் இழுத்து கொண்டார், சேர்த்து கொண்டார், வழுவாதபடி காத்து கொண்டார். அதனால தான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய கிருபை யோசித்து தான் அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னை ரட்சித்தது பெரிய கிருபை ஆண்டவரே. இன்னும் உடைய சமூகத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு என்னை இழுத்து வைத்திருக்கிறது உடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை எண்ணி எல்லாரும் ஆண்டவரை துதித்து பாட போகிற ஒரு பழைய பாடல், ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். நீங்கள் அந்த ஸ்டான்ஸால் எல்லாம் பாடும்போது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இருந்து சொல்கிற மாதிரி அனுபவங்களாக தான் இருக்கும். அதனால பழைய பாடல், தெரிந்த பாடல்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக பாடி முடிச்சிடாதீங்க. ஒவ்வொரு வழி சொல்லும் போதும், ஆண்டவரே என்னை காத்தீரே, ஆண்டவரே என்னை உமக்காக எடுத்தீர், உம்மை எனக்காக கொடுத்தீர். ஹல்லேலூயா. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிப்பேன். எதுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி நமக்கே தெரியணும். அது என் வாழ்க்கையில் இருந்தால் தான் அந்த ஸ்தோத்திரம் கரெக்டாக நமக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அதனால் பாடும்போதே நமக்கு தெரியணும், ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சீங்க, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை
அம்பர உந்தன் வாக்காலே அம்புயாவும் படைத்தீரே. அம்பர உந்தன் வாக்காலே எம்பர எல்லாம் நீரே. எம்பர நம்பினோர் குந்தன் தயவாலே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் காத்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் காத்தீரே. மன்னா எமக்கும் நீர்தானே. மன்னா எமக்கும் நீர்தானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஓ காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. உம்மை இன்றும் என்றும். ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைத்து கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சொந்தமாக்கி கொண்ட அன்பிற்காய் கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. உடைய தயவினாலே கிருபையினாலே எல்லாவற்றையும் மீந்தீர் எனக்காய். என்னை தெரிந்து கொள்ளும்படியாய் நீர் உண்மையே எங்களுக்காய் தந்தீர் ஆண்டவரே. ஓசியா 11வது அதிகாரத்தின் 4வது வசனம் எப்படி சொல்லுகிறது? மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அல்லேலூயா. எப்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டாரா? இந்த அன்பின் கயிறுகளினாலே நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கட்டி இழுத்தாராம். அதான் கிருபை பாருங்க. கட்டி இழுக்கப்பட்டோம் வந்த உண்மைதான். ஆனால் அந்த அன்பிலே நிலைத்து நின்றோம். அவரை திருப்பி அப்படியே நேசித்தோமா அப்படின்னு கேட்டால் எப்பவுமே ஒரு கேள்விக்குறி தான். இல்லை ஆண்டவரே, இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, இன்னும் நிறைய காரியங்களை திருந்த வேண்டியது. ஆனால் எல்லாவற்றிலும் நமக்கு ஒன்று தெரியும், அவர் விட்டு விடவில்லை. அல்லேலூயா. அதனால தான் எப்ராயிமை குறித்து அதே அதிகாரத்தில் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை அதுதானே. விலையேறப்பட்ட இரத்தத்தை உனக்காக சிந்தி உன்னை தனியாய் தெரிந்து கொள்ளும்படியாய் அன்பின் கயிற்றினாலே உன்னை இழுத்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன். நீ அநேக வேளைகளிலே தவறின போதும் விட்டு சென்ற போதும்
உன்னை நான் விட்டு விடாததற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னை இழுத்து கொண்டது என்னுடைய அன்பின் கயிற்றினாலே. அல்லேலூயா. தாயை போல கூட இருந்து, தந்தையை போல சுமந்து, உன்னோடு கூட இருந்து நடத்துகிற நான் எப்படி கைவிடுவேன்? அல்லேலூயா. அந்த அன்பை நினைத்து பாடப்போகிற ஆண்டவரே, நீர் என்னை கைவிடுவதில்லை ஆண்டவரே. எனக்கு ஒரு உறுதி உண்டப்பா, என்னை விட்டு விட மாட்டீர். நான் தூரம் போன நேரத்திலும் என்னை அழைத்து கொண்ட உம்முடைய அன்பு பெரியது. அல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா. ஒரு முறை கூட உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்?
எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா. ஹல்லேலூயா. அந்த அன்பின் கயிற்றை உணர்ந்தவர்கள் கரங்களை தட்டி, ஆண்டவரே நன்றி அப்பா, என்னை ஒப்பு கொடுக்காதவரே, என்னை விட்டு விடாதவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, இழுத்து கொண்டவரே, தூக்கி சுமப்பவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. காணாத போன ஆட்டை அலைந்து திரிந்து தேடி கண்டுபிடித்து இழுத்து கொண்டு வந்தவர் அல்ல, அவர் தோளில் தூக்கி சுமந்து கொண்டு வந்தவர், தோளிலே தூக்கி வைத்து நடக்கிறவர். ஒருவேளை எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு. ஆண்டவரே, நீர் உருவாக்குகிற தேவன் மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் என்னை திரும்ப கட்டுகிறவர் அப்பா. நமக்கு ஒரு பெரிய விசுவாசம், என் ஆண்டவர், நாம் பாடணும், என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டீர். ஆனால் அது தவறு, அவர் நம்மை சேர்த்து கொண்டு நல்லவனாக்குகிறார். அல்லேலூயா. நாம் நல்லவன் ஆனதுனால் அல்ல சேர்த்து கொண்டது, நம்மை சேர்த்து கொண்டு நம்மை உருவாக்குகிறார். அவர் உருவாக்குகிற தேவன். யெகோவாவோ சேனு. நம்முடைய நிலைமை எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, நம்மை உருவாக்குகிறவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல வரவழைக்கிறவர். ஒன்றுமில்லாத இடத்திலும் வறண்டு போன இடத்திலும் ஆரோனுடைய காய்ந்த அந்த கோல் துளிர்க்க செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கை எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, காய்ந்து போன நிலை இருந்தாலும் சரி, வறண்டு போன நிலையானாலும் சரி, உலர்ந்து போன எலும்பு போல நிலைமையானாலும் சரி, ஆண்டவரத்தில் கேட்க போகிற, ஆண்டவரே ரீபில் மீ லார்ட், என்னை திருப்பி கேட்டுங்க ஆண்டவரே. என்னுடைய ஜெப வாழ்க்கை ஒரு காலத்தில் அதிகமாய் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஒரு காலத்தில் அதிகமாய் வேதம் வாசித்து உம்மை நேசிக்க வேண்டும் என்று உம்முள்ளே நடக்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தேன் ஆண்டவரே. ஒருவேளை வறண்டு போன வாழ்வு போல இன்றைக்கு இருந்தாலும் ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறது ஏதோ கிடைக்கும் என்றல்ல ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்க கூடும், நீர் என்னை உருவாக்க கூடும், நீர் என்னை உருவாக்க கூடும் ஆண்டவரே. ஏதேனிலே ஒழுங்கற்றதும் வெறுமையும் இருளுமான இடத்தை அழகான ஏதேன் தோற்றமாய் மாற்றின உம்முடைய அதே பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் வந்தது உம்முடைய ஒரு தொடுதலுக்காக ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை அப்படி மாற்றுவீராக, என்னுடைய வாழ்க்கை திரும்ப கட்டுவீராக அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு முன்பாய் பெரிய பர்வதமும் உருகி போகும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் வாழ்க்கை எம்மாத்திரம் ஆண்டவரே. நீர் திரும்ப கட்டுகிறவர், நீர் உருவாக்குகிறவர். எங்களை உருவாக்குவீராக. அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி எழுப்புவீராக அப்பா, கட்டி எழுப்புவீராக ஆண்டவரே, உருவாக்குவீராக அப்பா. ஹல்லேலூயா. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினா ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது. என் பலத்தினா ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோத், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோத், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே.
தள்ளாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொள்கிறே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொள்கிறே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றா என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றா என் மேலிருந்து விலகும். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. யெகோவா ஓசே. விசுவாசத்தோட ஆண்டவரே எங்களை திரும்பி கட்டுங்க. ஆண்டவரே ஜெப வாழ்க்கை கட்டப்படுவதாக, தடைகள் மேலிருந்து விலகுவதாக. அப்பா ஆண்டவரே மலை போல இருக்கிற தடைகள் ஆண்டவரே மெழுகு போல உருகுவதாக. ஆண்டவரே பலப்படுத்துவீராக, திரும்ப கட்டுகிறவர் ஆளுகை செய்வீராக. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் இயேசுவே என்னை தள்ளாமல். விசுவாசத்தோடு என்னை திரும்ப கட்டுவார் என்கிற விசுவாசத்தோடு என்னை பாதுகாப்பார், என்னை ஆளுகை செய்வார். எல்லா தடைகளையும் என்னிலிருந்து விலக்கி என் வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்கிற தேவனுடைய கரத்திலே நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்கிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, நன்றியோடு உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. தள்ளாமல் காத்து கொள்ளுகிறவர், தள்ளாமல் சேர்த்து கொள்ளுகிறவர், உமக்கு ஒருவருக்கே மகிமை ஆண்டவரே. நன்றி செலுத்த போகிறோம். அப்படியே ஆண்டவரே உடைய பிரசன்னத்திலே வந்து அமர்ந்திருக்க கிருபை செய்தீர். எங்கள் பாரங்களையும் விண்ணப்பங்களையும் உடைய சமூகத்திலே இறக்கி வைக்க கிருபை தருகிறீர் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தேடி வந்த தேவன் நீர், இழுத்து கொண்ட தேவன் நீர் ஆண்டவா. எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. ஓ என்ன நடந்தாலும் நன்றி
கைவிட்டாரும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லாதேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லாதேவன் தேடி வந்தீரே, தேடி வந்தீரே நன்றி ஐயா, நன்றியோடு தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே ஓ நன்றி அப்பா, நன்றி நன்றி இடைவிடா இணையில்லாதேவன் ஓ நன்றி இடைவிடா உமக்குத்தானே, இணையில்லாதேவன். கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தள்ளாமல் சேர்த்து கொண்ட தேவன், கைவிடாமல் காக்கிறவர் ஆண்டவரே, இழுத்து கொண்ட உம்முடைய அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவரப்பா, உடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆண்டவரே. எந்த பகுதியிலெல்லாம் நீ திரும்ப கட்ட சித்தம் கொண்டீரோ திரும்ப கட்டி எழுப்புவீராக. உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க கிருபை செய். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் இருப்பதாக. அப்படியே பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்துள்ளோம் ஆண்டவரை. சீக்கிரத்தில் ஆண்டவரை நல்ல பலத்தோடு ஆராதனைக்கு வந்து சேர்ந்து மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. இருக்கிற இடங்களிலே கண்மணி போல காத்துக்கொள்ளும். இந்த ஆராதனையின் மீது பகுதியை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் மாறிடினும் நீர் வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன்.
இரவிலும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர்.